ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெளிச்சம் டிவிலேருந்து லதா பேசுகிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணதை காட்ட போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இதை ரெண்டாக இருக்குது பாருங்கள். ரெண்டாக மடித்து அப்படியே நாலாக மடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து ரெண்டாவது நாலாக மடிக்கிறேன் பாருங்கள். மடிச்சுட்டு இதை அப்படியே கை வெட்ட போகிறேன். நல்லா மடிச்சுக்கங்க நாலாக. இப்போது அறுபது ப்ளவுஸ் எடுத்து அதில் போட போகிறேன். முதல்ல கைக்கு தான் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. இதை பாருங்கள், கையை மேலே போட்டு இதை பாருங்கள் கரெக்டாக வச்சுட்டேன்னா இதை பாருங்கள், தைக்கிற சைடு கொஞ்சம் கை கீழே மேலே பாருங்கள், கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிட்டேன்னா இதை பாருங்கள், வளைவு கட் பண்ணிவிட்டு ஆழம் எடுத்துகிட்டு இப்போ ரெண்டாவது கட் பண்ணிவிட்டு ரெண்டு கை வந்துடுச்சுங்களா, ரெண்டு கை. இப்போது உடம்பு கட் பண்ண போகிறேன். உடம்பை பாருங்கள், அப்படியே ரெண்டாக மடிக்கிறேன். அப்படியே ரெண்டாக மடித்து போட்டுக்கிறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள், ரெண்டு தான் மடிச்சிக்கிறேன். கீழே ஒரு துணி, மேலே ஒரு துணி. இதை பாருங்கள், ரெண்டு தான். அப்போ தெரியுதுங்களா? அப்படியே போட்டு அப்படியே மடிக்கணும். மடிச்சுட்டு இப்போ ப்ளவுஸை ரெண்டாக மடித்து அதே போட்டு வெட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரியே காட்டுறேன். இதை பாருங்கள், ரெண்டாக மடிச்சிக்கினேன். இங்கே பாருங்கள், முதுகு சைடு, அந்த தைக்கிற சைடு. இதை அப்படியே போட்டு லைனிங் ப்ளவுஸ் தான் முதல்ல கட் பண்ணுறேன். கரெக்டாக பாருங்கள், சாக்கு நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பின்னாடி கழுத்து உயரமும் கீழே டாட் பிடிச்ச சைடும் பிடிச்சிக்கின்னு நான் அளவு எடுத்துட்டேன் நான் உயரம். இப்போ பின்னாடி கழுத்து பாருங்கள், பின் கழுத்து அதையும் அளவு எடுத்துக்கினேன். மார்க் போட்டுக்கினா தான் உங்களுக்கு புரியும். இப்போ இன்ச்சு டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி சொல்கிற மாதிரி 3 தடி தான் இன்ச்சு டேப்பு. 2.5 3 5 ஆம்கோல். நார்மல் அவங்க உயரம், அவங்க சுற்றளவு நார்மல் சுற்றளவு, அதனால தான் 5 வைக்கிறேன். ரொம்ப குண்டாக இருந்தால் 5.5 வைக்கணும். கழுத்து 5. பின்னாடி இதை பாருங்கள், நான் மார்க் பண்ணலை, அதுலேருந்து டாட் போட்டுக்கின்னு வளைவு வந்துடுச்சா. இப்போ கட் பண்ண போகிறேன். பாருங்கள், பின்னாடி கட் பண்ணுறேன் பாருங்கள். பின்னாடி கட் பண்ணிவிட்டு ஷோல்ட்ரு கட் பண்ணுறேன். இப்போ ஆம்கோல் கட் பண்ணிட்டேன்னா இது இது பின்னாடி ஆம்கோல் கட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், பின்னாடி இது புரியுதுங்களா? அதை மடித்து அப்படியே வச்சுடுங்க. இப்போ கொக்கி சைடு ஆம்கோல் நான் கட் பண்ணிட்டேன்ல. இப்போ பாருங்கள், கழுத்து கட் பண்ணுறேன். கொக்கி சைடு கழுத்தை கட் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், ஜாக்கெட் ப்ளவுஸ் எடுத்து ஷோல்டரும் டாட்டும் ரெண்டுத்தையும் கை பிடிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து பாருங்க, டாட் நடு டாட் பிடிச்சிக்கிறேன். அது அங்கே மார்க் பண்ணிடணும். இதே மாதிரி இந்த சைடு தைக்கிறோமே, அந்த சைடு பாருங்கள், ஆம்கோல் சைடாண்ட அதே மாதிரி பாருங்க மார்க் பண்ணிட்டேன். இப்போ கொக்கி சைடு நல்லா பார்த்துக்கோங்க. கொக்கி கட்டுறோமே அந்த சைடு, அங்கே ஒரு மார்க்கு. இப்போ எப்படி வருது நம்மளுக்கு? ப்ளவுஸ் அழகாக மார்க் பண்ணிட்டேன் பாருங்கள், மின்பாகம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிட்டேன்னா இப்போ கழுத்து வரும். 2 சைடு ஓப்பன் வந்துச்சுங்களா. இப்போ பட்டி வெட்டிக்கிறேன். பட்டியும் கட் பண்ணிட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேல் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறேன். இப்போ இந்த துணியை நம்ம 2ஆக மடிக்க போகிறோம். பாருங்கள், அப்படியே 2ஆக மடிச்சிட்டேன்னா அப்படியே போட்டு கை கட் பண்ண போகிறேன். பாருங்கள், அந்த வெட்டின துணியை அதை மேலே போட்டு அப்படியே கட் பண்ண போகிறேன். போட்டேன்னா இப்போ கட் பண்ண போகிறேன்.
கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணது ஒண்டி பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணுற பாருங்கள். அதை அப்படியே போட்டு கட் பண்ணால் போதும். இந்த பாருங்கள், கை கட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். 2 கை வந்துச்சா? இந்த பாருங்கள், மடித்து வச்சுக்கோங்க. இப்போ பின்னாடி உயரம், பின் சைடு, பேக். இப்போ பாருங்கள், கட் பண்ணது அப்படியே போட்டு வெட்ட போகிறேன். இந்த பாருங்கள், மடிக்கிறதுக்கு விட்டுட்டு கட் பண்ண போகிறேன். கரெக்டாக பண்ணிக்கோங்க, சுருக்கங்க இருக்க இல்லாத. இப்போ கட் பண்ண போகிறேன், கழுத்து கட் பண்ண போகிறேன். இப்போ ஷோல்ட்ரு கட் பண்ணுறேன். இப்போ ஆம்கோல், பேக்கு சரியாக போச்சா? அவ்வளோதான். இதையும் மடித்து வச்சுக்கோங்க. இப்போ முன்ன கொக்கி சைடு, கொக்கி சைடு போடுது பாருங்கள். துணி மிச்சம் பண்ணதுக்காக அந்த ஓரம் போடுறேன். கரெக்டாக சுருக்கம் இல்லாத பண்ணிவிடுங்க. இப்போ கட் பண்ணிடுறேன். பாருங்கள், சைடு கொக்கி, கழுத்து கட் பண்ணிட்டேன்னா கரெக்டாக பார்த்துக்கினீங்களா? எல்லாம் கரெக்டாகுதா? இது பாருங்கள், கழுத்து ஷோல்டர் இருக்கிறதெல்லாம் கழிச்சிடுறேன். இப்போ அதுவும் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பட்டி கூட நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். துணி மிச்சம் பண்ணதுக்கு பார்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து துணி மீதி இருந்தால் டிசைன் கொடுக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ்க்கு. இதை பாருங்கள், அதை அப்படியே போட்டு மடித்து அவ்வளோதான், பட்டி ரெடி. பட்டி கட் பண்ணுறேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 2 பட்டியும் கட் பண்ணிட்டேன். இப்போது அடுத்த வீடியோவில் நான் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணதை போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.